தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி முதல்வர் விஜயினுடைய அலுவலகத்தில் சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நியமனம் தொடர்பான அரசாணை ஆனால் இதுவரை வெளியாகாதது ஏன் என்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. தமிழகத்திலே முதல்வர்களுடைய அலுவலகங்களில் சிறப்பு அதிகாரிகள் நியமிக்கப்படுவது புதிய நடைமுறை அல்ல, வழக்கமான நடைமுறை என்பது எல்லோருக்குமே தெரியும். இருந்தாலும் ஜான் ஆரோக்கியசாமியினுடைய நியமனம் தொடர்பாக அதிகாரப்பூர்வ அரசாணை இன்னும் வெளியிடப்படாதது ஏன் என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இதற்கு இடையில் ஜான் ஆரோக்கியசாமிக்கு அரசு வாகனம் உள்ளிட்ட அதிகாரப்பூர்வ வசதிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதனால் நியமனம் நடைமுறையில் அமல்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட அதற்கான ஆவணங்கள் ஏன் பொதுவெளியில் வெளியிடப்படவில்லை என்கிற ஒரு கேள்வி மேலும் வலுப்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. முதல்வர் விஜயினுடைய அரசியல் ஆலோசகராக ராதன் ரத்தன் பண்டிட் நியமிக்கப்பட்டதற்கான அரசாணை வெளியான போது கடும் விமர்சனங்கள் எழுந்தன. அதனைத் தொடர்ந்து அந்த நியமனத்துக்கான அரசாணை திரும்ப பெறப்பட்டது. அதற்கு பிறகு பார்த்தோமேயானால் முதல்வருடைய தனி செயலாளராக ஜெகதீஷ் பழனிசாமி நியமிக்கப்பட்டதற்கான அரசாணை நேற்று முன்தினம் வெளியானது. ஆனால் அந்த அரசாணை மே 12ஆம் தேதி என்று தேதியிடப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. சுமார் 40 நாட்களுக்கு பின்னரே அது பொதுவெளியில் வெளியானது மிகப்பெரிய விவாதத்தையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியிருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் ஜான் ஆரோக்கியசாமி முதல்வர் அலுவலக சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆனாலும் கூட அதற்கான அரசாணை இன்னும் வெளியிடப்படாதது தாவேக அரசினுடைய நிர்வாக வெளிப்படை தன்மை குறித்து எதிர்க்கட்சிகள் மற்றும் அரசியல் விமர்சகர்கள் கேள்வி எழுப்பதற்கு மிகப்பெரிய ஒரு வழிவகையை வகுத்திருக்கிறது. இது மீண்டும் ஒரு சர்ச்சையை, சலசலப்பை, பேசு பொருளை உருவாக்கி இருக்கிறது.